ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நிறைய ஆசை இருக்கும். ஸோ நிறைய சேவ் பண்ணணும், நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப்போட நம்ம வந்து இருக்கணும், நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகணும், மிடில் கிளாஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும், நம்ம குழந்தைங்கள செட்டில் பண்ணணும், நம்ம நல்லா செட்டில் ஆகணும், அந்த மாதிரி நிறைய ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அதுக்கு சேவ் பண்ணுறவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அது கொடுக்குற ரீசன் என்னன்னா, என் சேலரியே கம்மியாக இருக்குது, நான் எப்படி சேர்த்து வைக்க முடியும், இன்னும் வந்து வரவுக்கு செலவுக்கு எனக்கு சரியாக போயிடுது, சேலரி வந்தோடனேயுமே வந்து ரெண்ட்டு, இபி, வெஜிடபிள்ஸு, கமிட்மெண்ட்ஸு, இஎம்ஐ அப்படி இப்படின்னு போயிடுது, எதுவுமே சேவ் பண்ண முடியல, இப்போதைக்கு என் சேவிங்ஸே ஜீரோ தான் அப்படிலாம் இருக்குது அப்படின்னாலும், லோ சேலரியாக நீங்கள் இருக்கீங்கனாலும் நீங்கள் எப்படி அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சேலரி வந்தோடனே ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அதை சேவ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறோம்ல, அது வந்து சேவிங்ஸ் கிடையாது. நம்மளோட சேலரி வந்தோடனேயுமே சேவிங்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இன்கம் மைனஸ் சேவிங், அதுதான் வந்து ஸ்பெண்டிங். இதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பட் இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. சேலரி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு மந்த் எண்ட் ஆகும்போது என்ன இருக்கோ அதை சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தடு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சேம் அமௌண்ட் வந்து சேவ் ஆகாது. ஒரு மாதம் வந்து 3000 கிடைக்கும், ஒரு மாதம் 2000 கிடைக்கும், ஒரு மாதம் 500 தான் கிடைக்கும், ஒரு மாதம் எதுவுமே இல்லாமல் இருக்கும், ஒவ்வொரு மாதம் நெகட்டிவில் போகிறதுக்கும் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதனால நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ தான் உங்கள் சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சேவ் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ உங்கள் சேலரி ஒரு 30,000 இருக்குது அப்படின்னா, உங்கள் சேலரியிலேருந்து எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 30,000ல் வந்து 3,000 நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 3,000 எடுத்து முடிச்சுட்டு மீதி 27,000 இருக்குல்ல, இந்த 27,000 தான் உங்கள் சேலரியாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது தான் உங்கள் சேவிங்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 30,000 சேலரி வந்தோடனையும் ஃபஸ்ட்டே இந்த 3,000 வந்து எடுத்துடணும், மீதி இருக்க 27,000 தான் உங்கள் சேலரி அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி உங்கள் சேலரிக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து ஸ்பெண்டிங்க்கு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் 30,000ல் வந்து 3,000 எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க 27,000 உங்கள் எக்ஸ்பென்சஸுக்கு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பர்சன்டேஜ் வந்து எல்லாருக்கும் சேமாக இருக்குமா? அந்த 3,000 அப்படிங்கிறது சேமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து இருக்காது. இது வந்து இப்போ 3,000 அப்படிங்கிறது வந்து உங்கள் சேலரியில் வந்து 10% அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். பட் வந்து எல்லாருக்கும் அது வந்து சேமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ ஹை சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் ஜாஸ்தியாக வந்து சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து டெப்ட், இஎம்ஐ அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட்டெல்லாம் வந்து பே பண்ணணும். இல்லை எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்து இன்கம் வருது அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் இன்னுமே வந்து ஹையாக இருக்கும். இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்களால வந்து இந்த 10% அப்படிங்கிறத வந்து சேவ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களாலே இந்த 10% அப்படிங்கிறத வந்து சேவ் பண்ண முடியாது. இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டெப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது 10%, 20%, 30% எவ்வளோ வேணுமானோ அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 10% அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 20,000 வாங்குறீங்கன்னா அதில் 10% 1000 ரூபாய் வந்து சேவ் பண்ணணும். அதே நீங்கள் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா 3,000, 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா 5,000, இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன், என்னால் 10%லாம் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி இப்படின்னு என்ன ரீசன் இருந்தாலும் அட்லீஸ்ட் ட்ரை டு சேவ் ஒரு 5%, அதில் பாதி. இப்போ நான் எவ்வளோ சொன்னேன்னா அதில் பாதி, ஒரு 20,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 30,000 சேலரி வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 1,500 ரூபாய், 50,000 சேலரி வாங்குறவங்க வந்து 2,500 ரூபாய், இந்த அமௌண்ட்டையாவது அட்லீஸ்ட் சேவிங்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் 5%ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது அதை 10% ஆக்குங்க, 15% ஆக்குங்க, 20% ஆக்குங்க. இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து வாங்க. இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது பெருசாக வெல்த் பில்டிங்கை பற்றி வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சேவிங்ஸு அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டாக வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்கள் ஹேபிட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து வெல்த் பில்டிங், க்ரோ ஆகிறது இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வந்து யோசிக்க முடியும். நெக்ஸ்ட்டு எவ்ரி மந்த் வந்து சேவிங்ஸ் டே அப்படின்னு ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னைக்கு உங்கள் சேலரி வந்து வருதோ அது சேலரி டே அப்படின்னு சொல்லாதீங்க, சேவிங்ஸ் டே அப்படின்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மந்த் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு உங்களுக்கு சேலரி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு சேலரி 30,000 வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் சேவிங்ஸ் வந்து நான் 10% வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3,000 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஆகஸ்ட் 5 அன்னைக்கு உங்களுக்கு சேலரி வந்தோடனே நீங்கள் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அது எஃப்டி, ஆர்டி, கோல்டு, பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய், எல்ஐசி, என்பிஎஸ், எஸ்ஐபி, சிட்டு எதில்
இதில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் சரி 5th அன்னைக்கே வந்து அதை நீங்கள் வந்து பே பண்ணி முடிச்சிடணும். ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்போ உங்கள்கிட்ட மீதி 27,000 தான் இருக்கும் உங்கள் சேலரி டே அன்னைக்கே. ஸோ அதனால உங்களுக்கு சைக்கலாஜிக்கலி என்ன தோணும் அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது, ஸோ அதனால இதில் வச்சு தான் இந்த மந்த் நம்ம ஓட்டணும் அப்படிங்கிற தாட் வந்து வந்துடும். அதனால எப்போவுமே உங்களுக்கு சேலரி அப்படின்னு வந்தோடனையும் அதை எடுத்து உங்கள் சேவிங்ஸை வந்து போட்டுருங்க. பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களுக்கான சேவிங்ஸை ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வந்து பாருங்க. இது வந்து நான் வந்து ஒரு பாஸ்ட் 4-5 இயர்ஸா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. என்னைக்கு சேலரி வருதோ அது 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி எதுவாக இருக்கட்டும், என்னைக்கு வந்தாலும் அதை எடுத்து எதுக்கு நான் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்கணும் அதில் எல்லாம் போட்டுருவேன். ஸோ போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கன்ஃபார்மாக வந்து ஒர்க் ஆகும். நீங்களும் உங்களுக்கு ஃபிக்ஸடாக நீங்கள் வச்சிருப்பீங்கல்ல, இப்போ 3,000 5,000 10,000 எவ்வளோ சேவிங்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்போவுமே 2 அக்கௌண்ட் வந்து வச்சுங்க. ஒரு அக்கௌண்ட்டே வச்சுக்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டும் உங்களோட சேவிங்ஸுக்காகவும் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து யூபிஐலாம் வந்து வச்சுக்காதீங்க. நெட் பேங்கிங் மட்டும் மேபி வந்து வச்சுக்கோங்க. பட் யூபிஐ அதெல்லாம் வந்து வேணாம். ஏன்னா இதில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து இருந்துக்குங்க. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்னென்ன போட்டுக்கலாம் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எஃப்டியில் போட்டுக்கலாம். ஸ்கூல் ஃபீஸுக்காக வந்து ஒரு ஆர்டி போட்டுக்கலாம். இப்போ கோல்டெல்லாம் வந்து சிட்டு பே பண்ணுறோம், இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டு இந்த மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சிட்டு நம்ம வந்து ரேட் எப்போ கம்மியாக இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பே பண்ணுவோம். அப்படிங்கிறனால அதோட அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படியே வந்து வச்சுக்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு என்பிஎஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்ஐபி ஏதாவது ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை இதில் வச்சுக்கலாம். சைல்டு மேரேஜ் அதுக்கெல்லாம் எஸ்எஸ்ஒய் பிபிஎஃப் இதெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த அக்கௌண்ட்லேயே கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சேலரி டே வந்தோடனே சேவிங்ஸை வந்து எடுத்து வச்சுட்டீங்க, கரெக்டாக அதெல்லாம் பே பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே. இப்போ ஸ்பெண்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்திருக்கும். இப்போ 30,000ல் 3,000 எடுத்து சேவ் பண்ணிட்டீங்க, மீதி 27,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து எழுதணும். ஒவ்வொரு நாளும் வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதி அதெல்லாம் டோட்டல் பண்ணி வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் மந்த்துக்கும் வந்து எழுதி வைக்கணும், 1 ரூபி கூட விடாமல். மந்த் எண்ட் அப்போ வந்து நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்கம்லேருந்து சேவிங்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அதுவும் நீங்கள் 30 நாள் இல்லை 31 நாள் எவ்வளோ நாள் அந்த மந்த் இருக்கோ அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதும் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும், ஒரு 1 ரூபி கூட மிஸ் ஆகாமல். இந்த மாதிரி ஒரு 30 டேஸ்க்கு வந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எப்படிலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பட்ஜெட் வந்து போடுங்க. பட்ஜெட்ல ஸ்பெண்டிங்கை 2ஆ பிரிங்க, நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நீட்ஸ் அப்படின்னா வந்து நம்மளோட அத்தியாவசியமான செலவு, நம்மளோட ரெண்ட், இபி, ஃபுட்டு, மெடிக்கல் இது எல்லாமே வந்து நீடில் வந்து வரும். கன்ஃபார்மாக இதை வந்து இந்த மந்த் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீட் கேட்டகரியில் வரும். வான்ஸ் அப்படின்னா நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்து நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்கள், அவுட்டிங் போகிறது, ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்றது, சப்ஸ்கிரிப்ஷன், மூவிக்கு போகிறது, பீச் போகிறது, பார்க் போகிறது, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இப்போ ஒரு வீக் வந்து நம்ம அவுட்டிங் போகல அப்படின்னா எந்த விஷயம் ஆக போகிறதில்ல, வீட்டில் இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனல், இதெல்லாம் வந்து வான்ஸ் கேட்டகரியில் வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட் வந்து ப்ராப்பராக வந்து போடணும். உங்கள் ஸ்பெண்டிங்கை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நீட்ஸ் வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கிங்க. உங்கள் 3 months ஆஃப் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை உங்களால் வந்து போட முடியும். பட்ஜெட் வந்து டோட்டல் இன்கமுக்குமே வந்து உங்களுக்கு போடணும். இப்போ உங்களுக்கு சேலரி மட்டும்தான் இன்கம் அப்படின்னா அதை மட்டும் எழுதிக்கிங்க. இப்போ ஏதாவது வேறு ஏதாவது ரெண்டல் இன்கம் வருது, இல்லை வேற எங்கேயாவது இருந்து உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணி டோட்டலாக உங்ககிட்ட ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதை நீங்கள் 4ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. சேவிங்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பண்ணுறீங்க, 10%, 5%, 15, 20, 30 எவ்வளோ பண்ணுறீங்களோ அதை வந்து சேவிங்ஸ் எழுதிங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ இருக்கா, லோன் இருக்கா, அதுக்கான டெப்டெல்லாம் வந்து எழுதிக்கிங்க. நீட்ஸு மீதி எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து வான்ஸில் வேணுமோ வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக உங்கள் பட்ஜெட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து எழுதி வச்சுக்கணும். அதுக்கடுத்து இப்போ நான் சேவிங்ஸ் வந்து 10%, 20%, 30% இப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இதை எப்படி சேவ் பண்ணணும், எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். நியூவாக வந்து இப்போ தான் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட் எதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிற கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷார்ட் டைமாக வந்து இருக்குது, இப்போ இந்த வருஷம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அடுத்த வருஷம் கட்டுறதுக்கு நான் இப்போலேருந்தே சேவ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கான டைம் வந்து ஒரு 1 year தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க.
லாங் டேர்ம் கோல் அப்படின்னா இப்பதான் உங்க வந்து குழந்தை ஒரு பொன் குழந்தை வந்து பிறந்திருக்கு, அவங்களோட மேரேஜுக்கு வந்து நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்கு, ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அந்த அளவுக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால அதுக்கெல்லாம் வந்து டைம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறனால அதை லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல், இந்த ஸ்கூல் ஃபீஸ் 1 இயர் 2 இயர் 3 இயர் அந்த ரேஞ்ச்ல இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து எஃப்டிலயோ ஆர்டிலயோ இல்ல கம்மியா தான் இருக்கு நெக்ஸ்ட் மந்த் பே பண்ண போன்றது இல்ல அதுக்கு அடுத்த மந்த் வந்து பே பண்ண வேண்டியது அப்படின்னா நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே கூட வச்சுக்கலாம். இல்ல லாங் டேர்முக்கு இன்னும் எனக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு, 12 வருஷம் இருக்கு, 15 வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்கு, நான் வந்து என்னோட குழந்தையோட எஜுகேஷனுக்காக வந்து சேவ் பண்றேன், வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக சேவ் பண்றேன், மேரேஜுக்கு இல்ல நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி எதுக்காக நீங்க சேவ் பண்றீங்களோ அதுக்கேற்ற ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. எதுக்கு நம்ம சேவ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே அதை நீங்க வந்து டச் பண்ணாம இருப்பீங்க அந்த சேவிங்ஸை. சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து வளர விடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்டி ஆர்டி இந்த இதெல்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்து 6 to 7% தான் வந்து மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. ஆனா நம்ம பிரின்சிபல் வந்து அப்படியே வந்து சேஃபரா இருக்கும். அதே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு மோர் தென் 9%க்கு மேல இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம மணி வந்து நல்லா வந்து க்ரோ ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நான் இப்பதான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கான அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து லாங் டேர்ம் கோலுக்குலாம் வந்து போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட், அப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சேவிங்ஸ்ல பண்ற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா இப்போ என் சேலரி வந்து 20,000 தான் இருக்கு, என்னால எப்படி வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்றீங்க. எனக்கு சேலரி வந்து ஒரு 30,000 40,000 50,000 இப்படி ஆயிடுச்சுன்னா நான் சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவீங்க. பட் ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஹை சேலரி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, உங்க லைஃப் ஸ்டைலும் வந்து 1% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 10,000 ரூபாய் ஃபோன் வச்சுட்டு இருக்க நீங்க ஒரு 15,000 20,000க்கு ஃபோன் வாங்குவீங்க, கார் வாங்கலாம்னு நினைப்பீங்க, வீடு வந்து ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பிளஸ் விலைவாசி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க இப்ப 20,000 சம்பளம் வாங்கும் போது உங்களுக்கு கரெக்டா போயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு 4-5 வருஷம் கழிச்சு 50,000 வாங்க போறீங்க அப்படின்னா அப்பதுக்கான விலைவாசி அது மாதிரி வந்து மேட்ச் ஆயிடும். ஸோ நீங்க உங்க ஹை சேலரி வந்தாதான் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்க சேவிங்ஸ் என்னைக்குமே வந்து ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு எவ்வளவு சேலரி இருந்தாலும் அட்லீஸ்ட் அதுல ஒரு 5 to 10% வந்து சேவ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து மந்த் எண்ட் அப்போ என்ன இருக்கோ அதை சேவ் பண்ணால் போதும், லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மந்த் எண்டு இதெல்லாம் வந்து எதுவுமே பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. அப்போ ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ரெஷரை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்க நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய வந்து கஷ்டப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால நீங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சாலும் சேவிங்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க. என்ஜாய்மெண்ட் மட்டும் லைஃப் இல்லை, சேவிங்ஸ் மட்டுமே லைஃபும் இல்லை. அதையும் வந்து பார்த்துங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் என்னைக்கு சேலரி வருதோ அன்னைக்கே வந்து சேவிங்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்டிங்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுங்க. ஒரே அக்கௌண்ட்டில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுலேயே உங்களோட சேவிங்ஸ் இருக்குது ஸ்பெண்டிங்கும் இருக்குன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது தெரியாமல் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்பெண்டிங் காலி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சேவிங்ஸுக்கு நீங்கள் வச்சிருக்க அமௌண்ட்டில் தான் வந்து கை வைப்பீங்க. அதனால சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டும் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டும் வந்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை கூட வந்து விடாதீங்க. இப்போ எங்கேயாவது ஒவ்வொருத்தவங்க பட்ஜெட் போடும் போதெல்லாம் இப்போ உங்கள் சேலரி வந்து ஒரு 13,750 அப்படின்னா நீங்கள் பட்ஜெட் வந்து 13,750க்கு தான் போடணும். இந்த 750 விட்டுட்டு 13,000க்கு வந்து பட்ஜெட் போடக்கூடாது. 750 ரூபா தானே இதே இது கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே. ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நான் டேரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன், எஃப்என்டோ பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சேஃபராக கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உங்கள் நீடுக்கு ஏற்ற அமௌண்ட் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து பண்ணலாம். பேஷன்ஸ் வந்து வேணும் ரொம்ப சேவிங்ஸ் பண்ணும் போது. எடுத்தோடனே வந்து எனக்கு வந்து இப்போ நான் 1 லட்சம் போட்டேன்னா 2 லட்சம் ஆயிடணும், 2 லட்சம் போட்டால் 5 லட்சம் ஆயிடணும் அப்படியெல்லாம் வந்து திங்க் பண்ணாதீங்க. அந்த பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதுக்கான டைமும் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ போட்டு எனக்கு என்ன யூஸ், வெறும் 6% தான் கிடைச்சிது, 7% தான் கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் ஃபியூச்சரில் அது ஒரு ஹியூஜ் வேல்யூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் இப்போ சேவிங்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா அடுத்த மாதம் ஆரம்பிச்சிடலாம், 2027 ஜான்வரியிலேருந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற தாட்டெல்லாம் வந்து வரும். ஸோ இப்படியெல்லாம் வந்து திங்க் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் டுடே, இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்கள் கையில் போகிற 5 rupees இருக்குது அப்படின்னாலும் அந்த 5 rupees சேவிங்ஸ்னு ஒரு உண்டியலையாவது வந்து போட்டு வைங்க. உங்கள்கிட்ட ஒரு 100 rupees இருக்குது அப்படின்னா அதை இதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஸ்டார்ட் டுடே அப்படிங்கிறத எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுங்க.
அதுக்கடுத்து ஒரு ₹100 சேவ் பண்ணி என்ன ஆக போகுது, ₹200 சேவ் பண்ணி என்ன ஆக போகுது, 500 சேவ் பண்ணி என்ன ஆக போகுது. இதெல்லாம் ஸ்மால் அமௌண்ட் அப்படிங்கிற தாட் நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஒரு 10 500 சேர்த்தா தான் வந்து ₹5000. ஒரு 100 500 சேர்த்தா தான் ₹50,000. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா பெரிய அமௌண்ட்டுமே ஒரு சிங்கிள் காயின்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால சின்னதா சேவ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து எடுத்துருங்க. எதுக்கு சேவ் பண்றோம் அப்படிங்கிற கோலை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கான டைம் டியூரேஷன்லாம் தெரியும் போது உங்களுக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும். அதை வந்து டச் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் தாட்டும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கன்சிஸ்டன்ட் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சேவிங்ஸ்ல. இப்போ வந்து வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆயிட்டு இல்ல உங்களுக்கே மோட்டிவேஷன்லாம் வந்து ஒரு 1 மந்த் 6 மந்த்ஸ் 1 இயர் இந்த அளவுக்கு வந்து சேவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆனா போடாடே இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்து போயிடுவோம். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்டா வந்து சேவ் பண்ணணும். கன்சிஸ்டன்டா இப்போ நீங்க 10% ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்க அந்த 10% அப்படிங்கறத சேவ் பண்ணணும். உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா மேபி நீங்க அந்த 10% 15% கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணணுமே தவிர இந்த ஹேபிட்டை இந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டண்டா வந்து இருக்கணும். ஒரு சாம்பிள் பட்ஜெட் வந்து நீங்கள் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 30,000 சேலரி இருக்குது அப்படின்னா உங்கள் சேவிங்ஸுக்குன்னு ஒரு ₹3000, டெப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹5000, ரெண்ட்டுக்குன்னு ஒரு ₹5000, வீட்டு எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரு ₹10,000, பெட்ரோலு, ஹாஸ்பிட்டல், மிஸ்லனியஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ₹7000. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதை பிரித்து போட்டுக்கணும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது. இல்லை எனக்கு கடன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் சேலரியிலேருந்து உங்கள் சேவிங்ஸுக்கு நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் கடன் இருக்குது அப்படிங்கிறதுனால 30,000லேருந்து 3,000 தான் சேவிங்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கடன் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் 30,000லேருந்து 10,000 கூட சேவ் பண்ணிட்டு ரெண்ட்டுக்கு 5,000, ஹவுஸ் ஹோல்டுக்கு 15,000 இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. அது வந்து ஒரு சின்ன ஹேபிட். அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3 to 4 months நீங்க வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது வந்து உங்களுக்கு ஹேபிட்டா மாறிடும். மந்த் ஆனால் கரெக்டாக நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு வந்து வந்துடும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.